அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஐபி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியாளர் சுடலைமுத்து பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. மாணவ மாணவிகள் பலர் உயர்ந்து ஒளிர்ந்து கொண்டிருக்க காரணமாக இருப்பவர். பல குடும்பங்கள் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வழிகாட்டியாக திகழ்பவர். அவரை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா நாங்க ஃபீல் பண்றோம். ரொம்ப சந்தோஷம். ஓகே, நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஓகே, காவல்துறையில இருந்த நீங்க கல்வித்துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த விஷயம் தூண்டுகோலா இருந்துச்சு? நான் காவல்துறையில போலீஸ் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆபரேட்டரா இருந்தேன். அதனால எனக்கு படிக்க நிறைய வாய்ப்புகள் கிடைச்சு. நான் மற்ற ஸ்டேஷன்ல உள்ள ஆள்னா நானும் ஒரு தெருப்பொறிக்கையா கூட மாறி இருப்பேன். ஆனா நான் இருந்தது அது இன்டலெக்சுவல் டிபார்ட்மெண்ட். நிறைய படிக்க நேரம் கிடைச்சு. அதனால நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த காலகட்டத்தில் சென்னையில எனக்கு ஒரு 4 ஏக்கர் நிலம் சீப்பு கிடைச்சு. அந்த ஏரியாவில் எல்லா ஏழைகளுக்கும் 1500 ரூபாய்க்கு நான் அந்த நிலத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். இந்த காலகட்டங்களில் ஒரு பள்ளிக்கூடம் திறக்க வச்சோம். கூப்பிட்டாங்க. அதில் போய் நான் சீஃப் கெஸ்டாக இருந்து ஸ்கூல் திறந்து வச்சேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த வருஷம் ஆண்டு விழாவை ஒரு பொது பிரச்சனையில் என்னை அட்டாக் பண்ணிட்டாங்க. அந்த கோபத்தில் விநாயகா வித்யாலயான்னு ஒரு பள்ளிக்கூடம் தோணுங்க. ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் விநாயகா வித்யாலயா பள்ளி. அந்த விநாயகா வித்யாலயா பள்ளியினுடைய சேவைகள் தான் இப்போ இருக்க எங்களுடைய 5-6 பள்ளிகள். அது சூழமேட்டில் இருக்கு. அந்த பள்ளி இன்னும் சிறந்த பள்ளி தான். அது 100கணக்கான ஆஃபீஸர்ஸ் சென்னையில் உருவாக்கி இருக்கு. ஏன்னா முதல் நான் பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஃபீஸ் போட தெரியாது, எனக்கு நடத்த தெரியாது. போலீஸ் வேலையில் போலீஸ் வேலை தெரியாது. அங்கே டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கூல் ஆரம்பிச்சோட ஸ்கூல் எப்படி நடத்துறது எனக்கு வந்துச்சு. ஆனால் என்ன ஃபீஸ் போட்ட? 10 ரூபா போட்டுரு அப்படின்ட்டு. 10 ரூபா மாத ஃபீஸ், 5 ரூபா அட்மிஷன் ஃபீஸ். புக்கு நாங்களே இதில் வாங்கணும், வச்சோம், டீச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த நேரம் என்னன்னா சம்பளம் கூட வசதி இருக்காது. உடனே 30ஆம் தேதி வந்தோடனே 200 சம்பளம் கொடுக்கணும். அப்போ என்கிட்ட காசு இருக்காது. அப்போ நான் கவலையும் படுறது கிடையாது. ஆனால் எங்கள் டீச்சர்ஸ் ஐயோ வீட்டுக்கார சம்பளம் கேட்பாரு. உடனே அவங்க நகை அடமானம் வச்சு எங்கள் சார் சம்பளம் கொடுத்தாலும் அவங்க வீட்டில் போய் சொல்லிடுவாங்க. இப்படி துவக்க காலத்துகளில் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வளர்த்து தான் என்னுடைய இந்த ஸ்தாபனம். இன்னைக்கு ஒரு 150 ஆசிரியர்கள் வேலை பார்க்காங்க. இன்னைக்கு கணிசமான அளவு சம்பளம் கொடுக்குறோம். அதுக்காக மற்ற ஸ்கூல் அளவுக்கு நான் கொடுக்கல. ஏன்னா சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கு தான் நான் சொல்றேன். நான் எங்கிட்ட எந்த பெரிய மனுஷ வீட்டு பிள்ளையும் வரப்போறதில்லை. சோத்துக்கலா பிள்ளைக்கு தான் வருவான். அவர் மத்தியானம் சாப்பாடு கொடுப்போம். அதே மாதிரி தாயோ தந்தையோ இழந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆஃப் கன்செஷனாக வாங்குறோம் மந்த்லி ஃபீஸில். இப்படி எங்களால் முடிஞ்சது இந்த நம்ம பிறந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கும். முதல் முறையா கல்வி நிலையம் நீங்க தொடங்கும் போது உங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருந்தது சார்? மனநிலைங்கிறது இந்த புலிவார பிடிச்ச கதை விட்டுட்டு ஓடவே முடியாது. அவன் படிக்க வந்துட்டான், கவர்மெண்ட் போய் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், என் பள்ளிக்கூடத்தை ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்படி எல்லாம் ஒரு ஃபார்மேஷன் ரயில் போய்கிட்டு இருக்கும் போது அதை பிடிச்ச பின்னால் தூக்கிட்டே போக முடியாது. அந்த புலிவார பிடிச்சிட்டாங்கன்னா புலி கடிச்சு போடணும்னு சொல்லி இப்போ அதை க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சா எந்த சட்ட ரீதியாகவும் ட்ரஸ்ட்டை க்ளோஸ் பண்ணவே முடியாது. அதை நீங்க எடுத்த உடனே பூட்டிட்டு போக முடியாது. ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் ஒரு ட்ரஸ்ட்டை நீங்க கட் பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, இன்னொரு ட்ரஸ்ட் தான் அப்படி சேர்க்க முடியும். இப்படி அதனால அது ஒரு டேஸ்ட். அதாவது இப்போ தலைக்குள்ள ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கருவாடு விற்க போனாலாம். கருவாடெல்லாம் வித்து முடிச்சுட்டு பூக்கடை போய் படுத்து தூங்கியிருக்காங்க. அந்த காலத்து சந்தை உண்டு, இப்போ மாதிரி கிடையாது. பஸ் கிடையாது. சந்தையில் இருக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா தூக்கமே வரல. ஏன்னா அது அவ படுத்தது பூக்கடை. அதனால கருவாட்டுப்பட்டியை கவுத்தா போறதா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. இவ பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு ஓடவே முடியாது. ஏன்னா 150 ஆசிரியர்கள், ஒரு 3000-4000 மாணவர்கள், இவங்களுடைய வாழ்க்கை அடங்கி போச்சு. அது நேச்சர், இயற்கை. எல்லாரும் நான் மட்டும் இல்லை, ஒரு மளிகைக்கடைக்காரன் மளிகைக்கடை விட்டு போக முடியாது. ஒரு தெருப்பு இருக்கவங்க கூட அவன் தொழிலை விட்டு போகலாம் முடியாது. வேற அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள லாக் ஆகிட்டோம்னா அதை விட்டு எந்த மனிதனும் வெளியே வரவே முடியாது. அதே மாதிரி அரசியல்வாதி தான். அவன் உள்ள நுழைஞ்சினாலும் வெளியே வரவே முடியாது. அவனுக்கு இந்த பந்தா வேணும், அதை துண்டு போட்டு ஒரு மரியாதை வேணும். அதே மாதிரி நானும் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தேன். எனக்கு அது 1, 2, 3 நான் தமிழகத்திலே தன்னுடைய வேலை பார்த்தவங்களுக்கு பள்ளிக்கூடம் வச்ச ஒரே நபர் தான். 3 பேருக்கு அந்த ஸ்கூல் வச்சு நான் தான் நடத்தினேன். இப்போ 2 ஸ்கூல் நல்லா நடக்கு, ஒரு ஸ்கூல் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படி என்கிட்ட வேலை பார்த்தவங்களும் ஆசை பள்ளி நடத்தணுங்கிற நான் ரொம்ப எப்பவுமே ஆர்வமா இருப்பேன். இந்த பொறாமையெல்லாம் கிடையாது. வளரணும், எல்லா இடமும் வளரணும். நிச்சயமா ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இப்போ வேலம்மாள் எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு சார்? எங்களுக்கு ஒரு 6 பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். எல்லாம் மெட்ரிக், அதாவது 4 மெட்ரிக், 2 நர்சரி. மெட்ரிக் மீன்ஸ் 10th வரைக்கும் நடத்தலாம். நர்சரி பிரைமரி 5 வயசுக்கு மேல நடத்த முடியாது. ஆமா, மெட்ரிக் சில கண்டிஷன்ஸ் உண்டு. இவ்வளவு இடம் இருக்கணும், இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், லேப் இருக்கணும், லைப்ரரி இருக்கணும், இப்படின்னு பல கண்டிஷன்ஸ்லாம் உண்டு. இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண பிறகுதான்
கீழே உள்ள அதிகாரிகள் ரெக்கமெண்ட் பண்ணால் மேலே வந்து கவர்மெண்ட்ல உள்ள பெரிய அஃபீஷியல்ஸ் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் வச்சு தான் அந்த ஸ்கூல் நடத்த வேண்டியிருக்கும். 1000 பிரச்சனைகள். ஆனால் அந்த எப்போவுமே அந்த சொன்ன கருவாட்டுக்காரி கதை தான், ஸ்கூலை விட்டுட்டு ஓடவே முடியாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போக முடியாது. ஆமா, அது புலிவாலை பிடிச்சா சில புலி விட்டா புலி நம்மள கடிச்சிருப்பேன். ஏன்னா பல லட்சம் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி உள்ள போட்டிருக்கோம். அந்த கடனுக்கு வட்டியாட்டுங்க படிப்பு நடத்ததான் ஆகணும். அதான் பிரச்சனை, வேற ஒண்ணு. ஓகே. சோ உங்களுடைய வேலம்மாள் ஸ்கூல்ல எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க சார்? இப்போ ஒரு 150 பேர், 6 பிரான்ச்சில் 150 பேர் வேலை பார்க்கறாங்க. வாட்ச்மேன்ல இருந்து, ஆயாக்கள்ல இருந்து, டீச்சர்ஸ் இருந்து, பிரின்சிபால் வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. அங்க வந்து அதெல்லாம் நான் வந்து இந்த முதலாளி தொழிலாளி எல்லாம் அதெல்லாம் வந்து தெரியாது. நானும் ஒரு தொழிலாளி மாதிரி தான் இருப்பேன். இவங்க தான் அவசியம் நத்தி. நான் ஒரு சாதாரண மனுஷனை வாழத்தான் நான் எப்பவுமே நான் விருப்பப்பட்டோம். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு தடவை கூட அடிச்சு கிடையாது. யார்கிட்ட சிங்கிள் டீ கூட குடிச்சது கிடையாது. அதை இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நிலம் கிடைச்ச உடனே எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்து நான் சந்தோஷப்பட்டது மாதிரி இன்னைக்கு ஒருத்தருக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், முதல்ல அப்பா அத்தால கூட நாங்கள் தான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்களை சார்ந்து இத்தனை பேர் பணிபுரியறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? நான் ஒரு சாதாரண நிகழ்ச்சியை தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க வராங்க, நிம்மதியா இருக்காங்க, ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய சாப்பாடு அந்த பண்றாங்க. அவங்களுடைய குழந்தைகளுக்கு நான் ஆஃப் கன்செஷன்ல படிக்க வைக்கிறேன். டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு இங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு ஆஃப் கன்செஷன். ஆமா, அதனால அது ஒரு வளர்ச்சி. அவங்களுக்கு அந்த சுமை குறையுது, எனக்கு ஒரு ஆத்மா திருப்தி வருது. அதுதான். பல மாணவர்களுக்கு நீங்க சலுகை கொடுத்திருக்கீங்க, அந்த அனுபவம் பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா? இப்ப பார்க்கும்போது தாடி மீச பெரிய பெரிய மனுஷங்களா இருக்கான். அவனே வந்து நான் சொன்னாதான் எனக்கே தெரியும். ஏன்னா ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ உள்ள பிள்ளைகள்லாம் இப்போ வந்து எவ்வளவோ மாறிட்டாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், இல்லை கார்பரேஷன் கூட அதிகாரிகள் இருக்காங்க எங்கிட்ட படிச்ச மாணவர்கள். அதே மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் என்ன எங்க இருக்கான்னு எங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது. வானத்துல பறந்துகிட்டு இருக்கான். அவன் வரும்போதுதான் எங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் நமக்கு தெரியும். இந்த 30 வருஷ கல்வி அனுபவத்துல உங்ககிட்ட படிச்ச பல மாணவர்கள் இன்னைக்கு வேற வேற இடங்கள்ல வேலை பார்க்கறாங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கு சார்? மகிழ்ச்சி. அவர் தாய் தந்தரை விட ஒரு பள்ளி நிறுவனருக்கு ஆசிரியருக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அப்பப்போ கேட்டுக்கொள்வோம், பகிர்ந்துக்கொள்வோம். அப்படி கிடைக்கும் போது அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட கூட முடியாது. இந்த மாணவன் எப்படி இருக்காருன்னா சாப்பாடு கூட கொஞ்சம் அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சிகளை. அது எல்லாருக்கும் ஒரு நேச்சர். ஒரு தாய் தந்தையருக்கு என்ன உணர்வுகள் ஏற்படுமோ அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு இருக்கும். நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்தலை, நாடு முழுக்க வளர்ந்தலை. நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கோம். சென்னையை சுத்த நாங்கள் 6 பள்ளிக்கூடம். அப்போ எங்களுடைய மாணவர்கள் வரும்போது அந்த மாணவர்கள் நாங்கள் போய் ஆசீர்வதிக்கிறதுக்கு வாழ்த்து சொல்ல நாங்கள் எப்பவும் வந்து தயாராகவே இருப்போம். அது மட்டும் நாங்கள் வந்து வெரி சிம்பிள் மேன். யார் வந்தாலும் சந்திப்போம். எங்கள் பள்ளியிலேயே அப்படித்தான். பெற்றோர் வந்தோடனே பேசி அவங்களை சமாதானப்படுத்தணும். அவர் தூங்குறார், பார்க்க மாட்டார், இன்னைக்கு வா, அந்த வேலையிட எத்தனை மணிக்கு கதவு தரணுமா, என்ன பண்ண சொல்லு. அது எங்களுடைய பாலிசி. கல்வி நிலையம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பொதுமக்களுடைய சப்போர்ட் ரொம்பவே தேவை. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். பொதுமக்கள் எங்களுக்கு நிறைய ஒவ்வொருத்தரும் ஐயோ சார் ஸ்கூல்ல பிள்ளைய அனுப்பணுமே, ஏன்னா என் ஸ்டேட்டஸை விட அதிகம் உள்ளவன்னா ஐயோ அவர் ஸ்கூல்ல போய் படிக்கணுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு முதல்ல அனுப்பிச்சாங்க. இப்போ நான் ஆட்டோமேட்டிக்லி நாங்கள் வந்து ப்ரூவ் எங்க ஸ்கூல் நல்ல ஸ்கூல் நான் ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். அதனால வர்றாங்க. 10 வருஷமா எங்களுடைய பள்ளிக்கூடம் வந்து ஃபுல் ரிசல்ட் கொடுக்கு. நாங்கள் வந்து அடித்தட்டு தான் கல்வி கொடுக்குறோம். யாரு குடிகாரனா இருப்பான், அப்பங்காரன், பிள்ளைகள் சோறு போட மாட்டான், அவனுக்கு குடிக்க மட்டும்தான் வேலை செய்வான். ஆனால் அவனுடைய மனைவி வந்து வீட்டு வேலை செஞ்சு எங்களுக்கு ஃபீஸ் கட்டி அவள் படிக்க வைக்க அந்த குழந்தைகள்ல 10 வருஷமா எங்கள்கிட்ட எல்லாம் ஃபுல் ரிசல்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது எங்களுக்கு பெரிய ஆத்மா திருப்தி. நாங்கள் இமயமலை மாதிரி வாழ்ந்தப்ப நாங்கள் நினைச்சுக்கிறோம். கற்பனையில் இல்ல, கற்பனையில உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம சொல்லலாம். இத்தனை மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கறது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அங்க வந்து டீச்சர்ஸோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பேரண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? அதெல்லாம் நாங்கள் திறமையான ஆசிரியர் வச்சிருக்கோம். அந்த பிரின்சிபாலே பார்த்துக்குவாங்க. ஏன்கிட்ட வராது சாப்பிட்டு போனா போகக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு ஃபீஸே கட்ட மாட்டேன்னு ரொம்ப ஓடிக்கிட்டு இருப்பான். அவங்க கிட்ட போனா ஃபீஸ் கட்டிட்டு போ அப்படிம்பாங்க. என்கிட்ட வந்து அப்படியாப்பா எப்ப கட்டுறப்பா, உனக்கு என்ன கஷ்டம், எப்ப கட்டுவேன், சரி எழுதி கொடுத்து போ வந்தா பாவம் விட்டுரு. அதான் நம்முடைய பாலிசியா தான். ஏன்னா எப்பவுமே அதாவது நைஸா பேசுறவங்க கிட்ட வந்து சூட்சம் அதிகம் இருக்கும். டான் பேசுறா பாருங்க, சைக்காலஜில அவங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, நத்தி. அதே மாதிரி ஏட்டா வெளி உலகத்துக்கு நான் பெரிய ஜாம்பாவன், ஆனா ஒரு குழந்தை வந்தா நானும் ஒரு குழந்தையா மாறிடுவேன். ஏன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுது. ஏன்னா நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 5 மைல் தூரம் நடந்து படிக்கணும். ஒரு சட்டைக்கு மறு சட்டை இருக்காது. அந்த சட்டை கிழிச்சிட்டா கூட 4 முழுக்க இவங்களுக்குலாம் தெரியாது. வறுமைங்கிறது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் மோசமா இருந்துச்சு. அமெரிக்காரன்
நமக்கு கோதுமையும் பால் போட்டு கொடுத்தா இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். அப்படி அந்த காலகட்டங்கள் படித்தவங்க மத்தியானம் ஒரு நேரம் சோறு தான், ஒரு நேரம் சோறு இருக்காது. 2,000 ஃபீஸ் எல்லாம் பல முறை பேர் எடுத்திருக்காங்க. இப்படித்தான் எங்களுடைய இது. அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு மானையை நான் கூர்ந்து கவனிப்பேன். முகம் வாடி தான் இவன் சாப்பிட்டுக்கான சாப்பிடு, ஏன் சாப்பிட்டு டைம் ஆச்சா 12 மணி ஆனாலும் எங்கள் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டாச்சாங்கிறத 35 வருஷம் நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம். இல்லாத குழந்தை சாப்பாடு கொடுக்கணும். முந்தியெல்லாம் நிறைய வரும், இப்போ அப்படி வரி வரல. இப்போ கூட ஒரு குழந்தை சாப்பாடு கொண்டு வச்சா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லார் வீட்லேயும் சோறு இருக்கிறதுனால இப்போ ஷேர் பண்ணால், அந்த காலத்தில் யார் வீட்லேயும் சோறு கிடையாது, எப்படி ஷேர் பண்ண முடியும்? வறுமையை தான் ஷேர் பண்ணிக்கிட்ட முடியும். இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க. 1-2 தவறி போச்சுன்னா நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம், சாப்பாடை வச்சு தான் அடுத்து படிக்கிறோம். இவ்வளவு நேரம் கல்வி நிலையம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகா நீங்க பதில் சொன்னீங்க. இப்ப நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வசிக்கக்கூடிய பகுதி தான் சூளைமேடு பகுதியை சேர்ந்த சுப்பாராவ் நகருடைய ஃபவுண்டரே நீங்க தான் சொல்றாங்க. அதை பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க சார். அந்த சுப்பாராவ் நகருங்கிறது ஒரு ஆந்திராக்காரர்கிட்ட வந்து நம்ம சீப்பஸ்டா வாங்கினேன். அது அப்படி நான் 1/4 கிரவுண்ட் நிலம் வாங்க முடியும், நிலம் வாங்க நினைச்சேன், வாங்க முடியாம கஷ்டப்படும் போது ஒரு 4 ஏக்கர் நிலம் வந்துச்சு. எந்த வருஷத்துல? 1975. அப்ப எனக்கு வந்து பிசினஸ் பண்ண தெரியாது. இல்லை நானே பிசினஸ் பண்ணி நானும் ஒரு 1000 ஏக்கர் சொந்தக்காரனாக இருப்பேன். ஆனா எனக்கு பிசினஸ் பண்ண தெரியாது. எல்லா ஏழைகளுக்கும் 200 ரூபா கொடுத்து வீடு கட்டிக்கலாம். பட்டாமனை புறமும் கிடையாது. ஆமா, பட்டாமனை வீடு கட்டிக்கலாம். அப்படி கொடுத்து இன்னைக்கு ஒரு 1/2 கிரவுண்ட் 1 கோடி 1.5 கோடி இன்னைக்கு போகுது. அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள பல மக்களுக்கு நாங்கள் வந்து ஆதர்ச சக்தியாக தான் இருக்கோம். பிரச்சனைனா நாங்கள் தான் ஃபேஸ் பண்ணோம். போராட்டம் அண்ணா நகர் தொகுதியிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துறது ஐ ஆம் த ஒன்லி பர்சன். யாருமே இல்லை. அப்படி ஒரு ஆளை தான் கூப்பிட்டு வந்து நான் பேசுறேன். ஏற்கனவே 30 வருஷம் நான் நடத்துகிற போராட்டம் தான் பெரிய போராட்டம். ஐ டோன்ட் வாண்ட் டு சே என்ன போராட்டம்னு அப்பா கேமரா ஆஃப் பண்ண சொல்றேன். கண்டிப்பா நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். ஆமா, கால்வாய் போராட்டம், ரோடு போராட்டம், வழி போராட்டம், இப்படி பிரச்சனை தான். பொதுமக்களுடைய பிரச்சனை. எங்க வீட்டுக்கு சோத்துக்கு இல்ல, அவங்க வீட்டுக்கு அந்த கஷ்டம், அதெல்லாம் கிடையாது. பொதுமக்களுடைய பிரச்சனை. எந்த தனிநபருக்காக நான் போராட மாட்டேன். தனிநபர் பாதிக்கப்படும் போது அவங்களுக்காக நான் போயிருக்கேன் ஒழிய, ஆனா பொது விஷயங்கள் தான் நிறைய நான் போராடி. நிச்சயமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பகுதியில ஒரு விநாயகர் கோயில் ஒண்ணு நீங்க கட்டி கொடுத்திருக்கீங்க. அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். அந்த அனுபவம் விநாயகர் கோயில் கிட்ட எனக்கு கோயில் கிட்டலாம் நோக்கம் கிடையாது. எங்கிட்ட இருந்த இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு கட்சி வந்து கொடியை நட்டி பேனர் போட்டான். இதுக்கு என்னடா வழின்னு பார்த்தேன். இவர் யாரை கூப்பிட்ட, ஒரு பெரிய வந்தாரு. ஐயா வாங்க, இந்த போர்டு வச்சது நான் தான் செக்ரட்டரி அப்படின்னு கம்பீரமா சொன்னோன்னே, நான் உங்களுக்கு இடம் கொடுக்க போறோம்ல, இந்த போர்டை தூக்கிட்டு உடனே தூக்கிட்டு போட்டாரு. இதுக்கு மாற்றுபடி உடனே ஒரு விநாயகர் கொண்டாந்து இடத்துல வச்சாச்சு. வேற வழி இல்ல. கட்சிக்காரர்கிட்ட மோத முடியாது. கொடு, லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடுப்பாங்க. அப்ப அந்த நேரம் எல்லா பேரும் ஜெயிலுக்கு போயிருந்தாங்க. கட்சிக்காரர் போயிருந்தாங்க. எமர்ஜென்சி பீரியட். அது வசதியா போச்சு, டக்குன்னு வச்ச முடியாது. ஆமா, அப்புறம் என்ன, அவனோட 100 மடங்கு வேகமாக ஆட்கள் இல்லையா? என்ன சொல்றீங்க? அவன் கட்சிக்காரனுக்கு எங்க பொறுக்கணும்னு தெரியும். நமக்கு அது கிடையாது. நமக்கு வந்து ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும் தான் நோக்கம். அப்படிதான் அங்க அந்த கோயில் கட்டணும். விநாயகர் கோயில் வந்ததுக்கு பின்னாடி இந்த விஷயம் தான் இருக்கு. ஆமா, விநாயகர் கோயில் வந்ததுக்கு அது பள்ளிக்கூடம் வந்ததுக்கு ஒரு காரணம்னா, ஒரு பள்ளிக்கூடத்தை ஓபன் பண்ணி வச்சா இங்க அந்த கோலத்துல பள்ளிக்கூடம் வந்துச்சு. காரணம் இல்லாம எந்த காரியமும் நாட்டில் நடக்காது. ஒவ்வொரு சேருக்கும் ஒரு வர்க்கலனர் உண்டு. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அப்படித்தான் அது நம்ம விஷயம். சோ அந்த பாத்துட்டு இருக்கவங்க எல்லாம் கோவத்தை வந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இல்ல அவனுக்கு கெட்ட விஷயம் இல்ல, எனக்கு நல்ல விஷயம். அவன் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு போயிட்டாங்க. ஓகே. சோ நீங்க வந்து காவல்துறையில இருந்திருக்கீங்க. காவல்துறை அனுபவம் பத்தி சொல்லுங்க. அந்த சமயத்துல எம்ஜிஆர் அவர்களை நீங்க அடிக்கடி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு? அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து போலீஸ் ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டேன். அது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. போராட்டத்துல முக்கிய பங்கு வச்சேன். அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு கட்டத்துல எங்களுடைய போராட்டத்தை 33 நாள் இந்தியாவிலேயே முதல் போராட்டத்தை கண்டதும் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே வெள்ளக்கார காலத்திலேயே 1153ல போலீஸார் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அது இந்தியாவில். அப்ப நம்ம மகாத்மாக்கு வழியில வந்த காங்கிரஸ் அடிச்சு வரட்டினா, வீடு வீடு பூந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தூக்கி வெளியே அனுப்பிச்சான். அது ஃபர்ஸ்ட் போராட்டம். அந்த போராட்டம் தோல்வி அடைஞ்சிருது. அடுத்து நாங்க 1979ல போராட்டம் சங்கம் வேண்டு தான் கேட்டோம். அதோட எம்ஜிஆர் தாரன்னு சொன்னார். அதுக்கு ஒரு மூலகாரணம் என்ன அப்படின்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு வக்கீலும் வந்து திருமங்கலத்துல அடிச்சு புரண்டிட்டாங்க. அப்போ வக்கீல்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆளை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்காங்க. அப்ப எம்ஜிஆர்ட்ட போற உடனே, உங்களுக்கு சங்கம் இருக்குன்னு கேட்கல, அவங்களுக்கு நாங்க சங்கம் கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க, கொடுத்துக்கோங்க. அப்போ உடனே சொல்ல, நாளைக்கே போலீஸார் சங்கம் வச்சுக்கலாம். நாங்க அது வரைக்கும் அடங்கி கொடுத்த அந்த குமுறல் வெளியே வந்துச்சு. உடனே சங்கம் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஆமா, அதுக்கு என்ன அப்படின்னா,
இவனுக்கு பொதுமக்களை சுரண்டித்தான் பழக்கப்பட்டவனை ஒழிய ஒரு பொது நோக்கம் எந்த போலீஸ்காரனுக்கும் நான் இருக்கிற மாதிரி 1-2 பேர் இருப்பாங்க. எப்பவுமே முத்துல 100 செப்பி எடுத்தா தான் ஒரு 2 முத்துக்கு இருக்கும். அதே மாதிரி 2 பேர் 3 பேர் ரொம்ப யோக்கியமான ஆட்கள் நானும் பார்த்துருக்கேன். அப்படி எத்தனையோ 100 சம்பவங்களை என்னால் எடுக்க முடியும். அப்ப அந்த காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்ட்ரைக் முடியும் போது எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்து சொல்லி சில பேர் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நான் தான் நிறைய பத்திரிகைகளை செய்தி கொடுத்துருவேன். பிரிட்டோ குரிங்கிற தலைவர், நான் செக்ரட்டரி. அவர் தலைமறைவா இருந்த காலத்துல என்னுடைய பார்வையில் தான் இருந்தாரு. அவர் சார்பா அவருக்கு வெறும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. நான் தான் அவர் சார்பா அறிக்கை கொடுத்துருந்தேன். இது ஒரு கட்டத்தில் தெரியும் போது என்னை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பத்திரிகையில எனக்கு வேலை கொடுத்தாங்க. அப்ப குசேலன் ஒரு பெரிய தொழிற்சங்க தலைவர் தான் இருக்காரு. அவர் மக்கள் செய்தி நடத்தினாரு. அவருடைய ஆசிரியர் சோலை ஐயா சோலை இப்ப சமீபத்தில் மறைச்சிட்டாரு. அவர் தான் நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கு மேடையில் பேசக்கூட தோக்காலத்தை எழுதி கொடுத்து திரும்புகிறார். அவர்கிட்ட ஒரு பத்திரிகையில எனக்கு வேலை கொடுத்தாரு. ஏன்னா ஒரு பத்திரிகைக்காரனும் ஒரு சேஃப். எப்படி மீடியாக்காரன் சொல்லல, ஒரு மீடியாக்காரன் கை வச்சா பல வரும். அதே மாதிரி எனக்கு அந்த நான் பெரிய திறமசாலி எழுத்தாளர் கூட்டிட்டு போறேன். எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அவங்க பத்திரிகையில சொல்லுங்க. பத்திரிகையாளர் சோலை அவர்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க சார். நெருங்கிய நண்பர் இல்ல, அவர் மிக மகான் நண்பர் சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் சந்தான கிருஷ்ணன் சொல்லி என்னுடைய நண்பர். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் தான் அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அவர் அந்த பத்திரிகை இருந்தாரு. அவரும் அந்த காலகட்டத்தில் பழகினவங்க தான். இடதுசாரி சிந்தனையாளர்கள். ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியா வாழ வேண்டிய குறிக்கோள் உள்ளது. ஆமா, சோலை மாதிரி ஒரு மகத்தான மனிதன் நான் சந்திச்சதே கிடையாது. அவ்வளவு பெரிய மனுஷன். அவர் கூட நான் இந்த நாட்டில் உள்ள எந்த பெரிய மனுஷத்துக்கு போனாலும் என்ன வெளியேன்னு சொல்ல மாட்டார். யார்கிட்ட எம்ஜிஆர்ட்ட போனாலும் கூட்டிட்டு போயிடுவாரு. பிறகு அதை விட பெரிய ஆட்கள்லாம் பழைய ஆள் எங்க என்ன போனாலும் அவர் கூட போனால் கூப்பிட்டு உட்காரு அப்படிதான் பேசுவார். இப்படி ஒரு மனுஷன் நான் சாதிச்சே கிடையாது. அந்த படத்தை இப்ப எனக்கு இருக்கு. நான் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் என் கூட வரணும், சாப்பிடாம நான் மட்டும் போய் சாப்பிட்டதா வரலாறே கிடையாது. சோ அந்த சமயத்துல நீங்க காவல்துறையில இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களை அடிக்கடி மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. அது காலத்தின் தேவை. ஒரு போராட்டம் தோற்று போய்விட்டது. யாரை நம்பி போராடணுமோ அவங்க சங்கம் கொடுக்க மாட்டோம், வேலை தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க திமுக ஆட்சியில கலைஞர் பெருமகனார். அப்ப எங்களுக்கு எம்ஜிஆர் அவரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோத்து போன உடனே சட்டசபை தேர்தல் வருது. அப்ப நாங்க சோலை கூட்டாரு, நீ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நீங்க போய் பாருங்க, சங்கம் யார் கொடுக்காங்களோ அவங்கள ஆதரிங்க. நாங்க போய் எல்லாரையும் பார்த்தோம். அது எல்லாம் டூப்ளிகேட்னு எனக்கு தெரியும். கலைஞரை பார்த்தோம், கலைஞர் ஒத்து வரல. நான் வேலைக்கு கேரக்டர் சங்கத்தை பத்தி கேட்டேன், பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆர்காடார் கூட இருந்தாரு. எல்லாம் இன்னைக்கு இருக்க 1-2 பேர் இருந்தாங்க. அப்ப கலைஞர் அவர்கிட்ட எது நடக்குதோ அதான் சொன்னாரு. அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, நான் சங்கம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 4 பேப்பர் எழுதி நோட் புக்கில் எழுதி நான் சங்கம் தரேன், எல்லாருக்கும் வேலை தரேன், பாதிப்புகள்லாம் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி திருச்சியிலேருந்து எங்கள் ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. உடனே நாங்கள் எம்ஜிஆர் ஆதரிச்சோம். அவரும் முதல் கூட்டுவான்னு சொல்லும் போது நான் சாப்பிட்டா தான் பேசுவேன் அப்படின்னாரு. நாங்கள் சாப்பிட மாட்டோம், 7:30 மணிக்கு எப்படி சாப்பிடணும், நீ சாப்பிட்டா தான் பேசுவேன்னாரு. நானும் ஒரு 5-6 பேர் உட்கார்ந்த உடனே எதில் எம்ஜிஆர் பண்ருட்டியார் உட்காந்துட்டாங்க. நான் இலையை எடுங்க, இந்த 2 இட்லி வை, என் முன்னால சாப்பிடு அப்படின்னாரு. அப்ப அதுக்கு ஃபிளாட் தான். நம்ம அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மனுஷன் சாப்பிடுன்னு சொல்லும் போது வேண்டாம் சொல்லலாம், நீ சாப்பிட்றியா என்னன்னு கேட்கும் போது உரிமையோட கேட்கும் சாப்பிட்டு தான் ஆகணும், பேசணும்னு சொல்லும் போது அப்ப கூட நான் முடியாத வெளியே வந்தோடனே சோழ கையை பிடிச்சிட்டு வந்தேன். நாவலர் வெளியே இருக்காரு, அவரை கூப்பிடல. நம்ம யாரு, நம்மளை கூப்பிட்டுருக்காரு. நமக்கு அடுத்த நாள் சிரிச்சுட்டே சொல்றாரு, நம்ம 2 பேரும் வெளியே சோறு விட கிடையாது, வா வேற எம்ஜிஆர் பட்டோட்டிக்கு பார்த்தாங்க. சாப்பிட்டு அதோட போயிட்டோம். அதுக்கு பிறகு எல்லாமே ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆஸ் சோலை தான் எங்களை வழி நடத்தார். அதாவது கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்துல தான் நான் அவரை மதிக்கிறேன். இப்போ கூட அந்த போலீஸ் போராட்டத்தில் நான் எழுதி முடிக்கும் போது எம்ஜிஆர் வரலாறு சோலை வரலாறு தான் இருக்கு. எங்க போலீஸ் போராட்டத்தை காணல, அது பார்வைக்கே தெரியும். நான் எழுதின போலீஸ் போராட்டம், ஆனா முடியும் போது எம்ஜிஆர் வரலாறு தான் நிற்குது. நீங்க பிறந்த ஊர், உங்களுடைய குடும்பம் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். பிறந்த ஊர் கயத்தாருங்க பக்கத்துல பன்னீர்குளம் ஊர். எங்க ஊர்ல ஃபிளைட்ல போய் இறங்கலாம், கிராமம் தான். இப்ப ஏறினா கூட ஃபிளைட்ல போய் இறங்கலாம். ஏன்னா 1945 எங்க ஊர்ல ஏரோப்ளேன் போட்டு வச்சிருந்தாங்க. ஆமா, அதெல்லாம் எங்க ஊருக்காரப்பா எல்லாத்தையும் இடிச்சுட்டு அதை இடிக்க முடியல, அதனால ஃபிளைட்ல போய் இறங்கிடலாம். அந்த ஊர்ல ஒரு 5 மைல் தூரத்துக்கு அப்பால நடந்துதான் படிச்சேன். ரொம்ப கஷ்டம். ஒரு நேரம் சோறு இருந்தா ஒரு நேரம் சோறு இருக்காது, பஞ்சம் எங்க காலத்துல. இப்ப அப்படி கிடையாது. இப்ப எல்லாரும் வீட்டு செழிப்பு இருக்கு, எல்லாரும் வீட்டையும் கார் இருக்கு. நான் ஒரு ஓட்ட சைக்கிள் ரிப்பேர் பண்ண கூட எனக்கு காசு இல்லை. சென்னைக்கு பல வருஷம் சைக்கிள் தான் வச்சிருந்தேன். இப்பதான் 2-3 கார் வச்சிருக்கேன். அப்ப இது தான் பொற்காலம் ஒழிய பழைய கால பொற்காலம் சொன்னா நம்பாதுங்க. உங்களெல்லாம் சொல்லுவாங்க ஒண்ணுமே கிடையாது, இதுதான் பொற்காலம். அத்தனை மக்களுக்கு வேஸ்ட் இருக்கு, அத்தனை மக்களுக்கு சோறு கிடைக்கி,
என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அதனால இன்னைக்கு பசிங்க தமிழ்நாட்டை விட்டு விரட்டியாச்சு. காலை மாலைன்னு இரவு பகல் பார்க்காம நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அதுக்கு உங்களுடைய மனமும் உடம்பும் சப்போர்ட் பண்ணுதா சார்? இல்ல அப்படி உடல்நிலைன்னு இல்ல, அதாவது என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன் நான் வந்து ஓடுறது, அதாவது ஒரு வாட்டி ஒரு நாய் திடீர்னு ஓடிச்சு, திடீர்னு திரும்பி வந்துச்சு. என் ஃப்ரெண்டு கேட்டாரு, என்ன சார் போறீங்க திரும்பி வாரீங்க? இந்த நானும் போய் திரும்பி வந்தா நாய் போய் திரும்பி வந்தேன்னு அதெல்லாம் கேட்கக்கூடாது. நாய் ஏன் போச்சு ஏன் வந்தது அதுக்கு தெரியாது, அதே மாதிரி எனக்கும் தெரியாது. ஏன் போறேன் ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியல. என் வேலையை நிமித்தம் நான் வந்து தூங்க மாட்டேன். எனக்கு வேலை இருக்குன்னா நான் பெரும்பாலும் தூங்கவே மாட்டேன். இப்போ கூட சாப்பாடு ரெடியாக வந்துச்சு, நீங்கள் வந்தோடனே உங்கள்கிட்ட பேசுறது தான் முன்னிலை விட்டு சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லலாம் மாட்டேன். என்ன சொல்லுவீங்க? அவர் கூட ட்ரெஸ் மாற்ற சொன்னார், நாட் நெசரி. என்ன சொல்லி உண்மையை பேசும்போது அங்கே உண்மைதான் பிரதானம் ஒழிய ட்ரெஸ்ஸோ சாப்பாடோ பிரதானம் இல்லை. என்ன சொல்றீங்க? அதான் ஸ்கூல் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. நீங்க வசிக்கிற பகுதி பத்தி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுடைய குடும்பம் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. எனக்கு ஒரு சன், 2 பொம்பளை பிள்ளைங்க. என் சன் அட்வொகேட்டா இருக்கான், விநாயகர் வித்யாலயா பெரியம்மாவை பார்த்துருக்கான். இன்னொரு இதுல என் மக வேலை பார்க்கான், நான் இருக்க ஸ்கூல்ல அவள் இருக்கான். அவள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. அதான் பேரம் பேத்தி எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. காவல்துறையில இருந்து ஒரு கல்வியாளரா நீங்க ஆயிருக்கீங்க. சோ உங்களுடைய குடும்பத்துல இருந்து அடுத்த பொறுப்பு அப்படின்னா என்கிட்ட படிச்ச அத்தனை பேருமே என்னுடைய வாரிசுகள். அவங்க உயர்ந்து நிற்கும் போது என்னையும் சேர்த்து தான் சொல்லுவான். ஏன்னா நாங்கள் மற்றவங்க மாதிரி ஒரு ஃபீஸ் மட்டும் எங்களுக்கு குறிக்கோள் கிடையாது. எனக்கு வர்ற அவங்க கெட்டுற ஃபீஸ் என் டீச்சருக்கு சம்பளம் போகணும், நான் வாங்கின கடனுக்கு வட்டி போகணும், என் பாக்கெட்டுக்கு பணம் வரணும்னு அவசியமே கிடையாது. என்னுடைய நிறுவனம் வந்து எந்த இடத்துலையும் சரிஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம கண்ணுங்க எடுத்துமா இருப்பேன். வாட்ச்மேன் தான் வாட்ச்மேன் வேலை பார்ப்பேன். ஏன்னா யாருமே இல்லைன்னு நானே வந்து உட்காந்துருக்குவேன் அந்த காலங்களில். இப்போ நிறையா ஸ்டாஃப் போட்டோம். இப்போ அந்த அங்கெல்லாம் வந்து ஒரு 60-70 பேர் இருக்காங்க மதுரவாயிலாம். இங்கேயே ஒரு 18-13 பேர் 15 பேர் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் 120 பிள்ளைங்களுக்கு எனக்கு அவ்வளோதான் வச்சுருக்கோம். எப்பவுமே ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் என்னுடைய பிரின்சிபல். எங்களோட ஸ்டடீஸை உயர்த்து முடியுதுக்கு அப்படித்தான் முடியும். ஒரு 4 பிள்ளைய 4 வகுப்பு வச்சுக்கிட்டு ஒரு வாத்தியார்னா 4 பிள்ளைங்க 2 பேரும் வாத்தியாரம் கேட்டு போயிடும். ஒரு வாத்தியாரால் ஒரு வகுப்பு தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதை நான் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக், என்ன எழுத, கணக்கு போட எங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே தெளிவாக இருக்கிறது என்னுடைய பாலிசி. எங்க ஆசிரியரும் அதை பண்றாங்க. அது தெளிவாகவே இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இந்த அடிப்படை கல்வி அப்படின்ற விஷயத்தை பத்தி மட்டும் எங்களுக்காக சொல்லுங்க சார். அடிப்படை கல்விங்கிறது முதல் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பில் தான் ஒரு மாணவன் எழுத, படிக்க, கணக்கு போட கத்துக்கிட்டோம். இது மட்டும் தெளிவாக இருந்தாலே நீங்க எம்ஏ கூட படிச்சு பாஸ் பண்ணிடலாம். இது கூட சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் பல மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு நிற்றல் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் பொறிக்காவும் ரவுடியாகவும் பிற்காலத்தில் கொள்ளக்காரனும் மாறிதான். ஒரு சரியான கல்வி தொடர்ச்சியாக ஒரு கிடைச்சா நிச்சயமா அட்டென்ஷன் டைவர்ஸ் ஆகவே ஆகாது. அதோட அவனுக்கு அந்த பள்ளிக்கூடமும் அவனை அரவணைச்சு கொண்டு போகணும். குற்றவாளி மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா வெளியே போயிடுவான். இப்படியெல்லாம் நாங்கள் பல பிரச்சனைகள் சந்திச்சிருக்கோம். இது இந்த சின்ன பேட்டியில் சொல்லக்கூட முடியாது. ஒவ்வொரு மாணவனும் எத்தனையோ நிகழ்ச்சிகளை சந்திச்சு சொல்லணும்னா ஒரு பெரிய ராமாயணம் மாதிரி புத்தகமே எழுதலாம். ஏன்னா 35 வருஷம் ஒரு சமூகத்தை பற்றி நான் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஆய்வாளர் இல்லை, ஆனால் அந்த சமூகத்தில் ஒரு அங்கம் இல்லை. அப்போ நான் உருவாக்குற பள்ளியில் ஒரு மாணவன் எப்படி படிக்கிறான், ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, ஏன் அவன் படிக்கலை, ஒரு குழந்தை படிக்கலைன்னு நான் ரிப்போர்ட் பார்க்கும்போதே செக் பண்ண உடனே இந்த குழந்தை ஏன் படிக்கலைன்னு கேட்பேன். ஸ்கூலுக்கு வரலையான்னு பார்ப்போம், ஸ்கூலுக்கு ஒரு நாள் வந்திருக்காருன்னு. அப்போ அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை தாய் இருக்கானா, தகப்பனா இருக்காங்களா, இல்லை அப்போ குடிகாரனா, இல்லை அந்த குழந்தைக்குரிய வாய்ப்பு இல்லையா, இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது நோய் இருக்கா, பிரைமரி காம்ப்ளெக்ஸ் ஏதாவது இருக்கா, அப்படிங்கிற நான் படிக்காத குழந்தைய பற்றி ஆய்வு செய்வேன். இதில் ஏதாவது குறையா இருந்தால் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சு அந்த குழந்தைய நான் சரி பண்ணி கொண்டு வரேன். அப்படி எத்தனை 100கணக்கான கொண்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு பேட்டி பத்தாது. இது சார்ந்த நிறைய விஷயங்கள் கண்டிப்பா இன்னொரு பேட்டியில உங்களுக்கு எடுத்துருக்கேன். வாழ்த்துக்கள்.